விராவில் இன்று காற்றோடு சேர்க்கிறது அன்பின் சுடரை ஏற்றிய நீரிருவார் அறிவின் நுழையில் எங்கள் வாழ்வை செதுக்கினீர் இது நிறைந்த பொன்னானை நாள் உங்கள் சிரிப்பே. நான் ஃபாதர் செல்வா பேசுகிறேன். இன்றைக்கு இந்த 50வது வருட திருமண விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் சகோதரர் சைமன் அவருக்காகவும் அவருடைய மனைவி அவர்களுக்காகவும் இன்றைக்கு கொண்டாடுகின்றோம். ஏனென்றால் திருமணம் என்றால் அருட்சாதனம். அருட்சாதனம் சொல்லும் பொழுது இந்த அருள் அடையாளத்தின் வழியாக, திருமண அருள் அடையாளத்தின் வழியாக கடவுள் அவருடைய ஆசிரியையும் அவருடைய நிறைவான அந்த ஆசிரியையும் அவருக்கு ஏற்ற வாழ்க்கை விருப்பதை அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர். ஆகவே இவர்களுக்கு இந்த 50 வருடமாக இவர்கள் பல பிரச்சனைகள் சந்தித்தாலும் இயேசுவின் கையை பிடித்து அவர்கள் அந்த பயணத்தை இன்னும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு எடுத்துக்காட்டு, திருமண வாழ்க்கைக்கு இந்த அருள் அடையாளத்தில் இவர்கள் வாழ்ந்தவர்கள் மற்ற தம்பதிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இவருடைய தமிழ் மிகவும் அழகாக இருக்கும். எப்படி தமிழ் செய்தி வாசிக்கிறார்களோ அந்த மாதிரி வாசிப்பார் இறை வார்த்தைகள். இவர் இந்த திருவழிபாட்டு குழுல கொஞ்சம் தலைவராக இருந்தாரு. நல்லா செய்வார் திருவழிபாட்டு குழு. இந்த மாதிரி பகுதிக்கு நல்ல ஒரு ஆர்வம் கொடுப்பாரு. பாடல் குழுல இருந்தாரு. மறைப்பதுக்கார் இவரோட பேச்சில் உள்ளவங்களாம் இப்போ சகோதரர் பெரிய நாயகம், சைமன், அப்புறம் இவர் கூட இந்த மியூசிக்கில் செல்வாவோட அப்பா இவர், நாதன், இவர்கள் இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. ஞாபகத்தில் எனக்கு வரமாட்டேங்குது. அவரும் அந்த பல குழுவில் இருந்து கொஞ்சம் ஓய்வு பெற்று மற்ற வேலையை செய்ய ஆரம்பித்தார். திருப்பலினா நாக்கள் எடுக்குவார். ஏதாச்சும் ஒரு திருவிழா என்றால் சுத்தம் செய்வார். அந்த மாதிரியான பணிகள் நிறைய செய்தார். குருத்துவ கல்லூரிக்கும் போயிட்டார். ஒவ்வொரு குருத்துவ கல்லூரி முடித்த பிறகு நான் விழுப்புரைக்கு வீட்டிற்கு வரும் பொழுது பெஸ்தரேஜா திருப்பலி போகும்பொழுது கையை பிடிச்சிட்டு, விட்டுறாதீங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், நானும் என் மனைவியும் ஜெபிக்கிறோம், மற்ற குரு மாணவர்களுக்கும் ஜெபிக்கிறோம், இந்தாங்கன்னு சொல்லிட்டு கையில் கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு? காசு கொடுப்பாரு. அது வேணாம்னு சொல்லுவேன். வச்சுக்கிங்க பிரதர், வச்சுக்கிங்க, நீங்கள் வச்சுக்கிங்க. ஒவ்வொரு முறையும் நான் வீட்டுக்கு 1 மணிக்கு வரும்போதும் அந்த ஒரு வார்த்தையை அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம், அந்த ஒரு அன்பு அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம், எல்லாத்தையுமே எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு அந்த விசுவாச அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவர்கள் அனைவரும் எங்களுக்கு முன்பாக 60-70 வருடம் இந்த பயணத்தில் உலகத்தில் வாழ்ந்தவர்கள். விசுவாச அடிப்படையில் பார்த்தோமானால் தனிப்பட்ட வாழ்க்கை முறை ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், வாழ்க்கை ஏற்றத்தாழ்வு இருக்கும். விசுவாசத்தின் அடிப்படையில் பார்த்தோமானால் இவர்கள் எங்க மாதிரியான ஒரு இளைஞர்களுக்கோ இதுக்கு முன்னுக்கு உள்ளவங்களுக்கோ வரக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல பாதையை காட்டினாங்க. ஆகவே இன்றைக்கு இந்த 50வது திருமண விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் சகோதரர் சைமன் அவர்களுக்கும் அவருடைய மனைவியருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கடவுளிடம் பிரார்த்திக்கிறேன், இவர் இன்று போல் என்றென்றும் திருமண வாழ்க்கையிலும் இந்த அருட்சாதனத்தில் பணிபுரிந்து எடுத்திருக்கும் இந்த திருமண வாழ்க்கையில் மேலும் கடவுள் இவர் நிறைவாக தொட்டு ஆசீர்வதிப்பாராகவும், தொடர்ந்து இவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராகவும், அவருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்குமாறும், இவர்கள் தொடர்ந்து இவருடைய உடல் நலத்திற்காகவும் உடல் சுகத்திற்காகவும் இவருடைய வாழ்க்கை மற்றவர்களையும் சென்று தொட வேண்டும். இவர்களை போன்றும் மற்றவர்கள் அந்த குடும்பத்தில் முக்கியமாக குடும்ப வாழ்க்கையில் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும். மன்றாடுவோமாக. இவர்களை வாழ்த்துகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் வாழ்த்துகிறேன். நன்றி. Edwin Peter from the Church of Immaculate Conception, Port Dickson. I was in Bastarejaya from the year 2010 to 2015. I'm so happy to hear that Mr. and Mrs. Simon Suze Mary, that you are celebrating your golden wedding anniversary. என்னுடைய தமிழெலாம் எங்கே போச்சுன்னு தெரியாது, ஆனால் என்னுடைய ஆசீர்வாதத்தை இங்கே போடிக்ஸ்லேருந்து உங்களுக்கு அனுப்புகின்றேன். இறைவனோட ஆசீர் என்றும் உங்களோடு இருக்குமாறு வேண்டிக் கொள்கின்றேன். பெஸ்டரேஜ்
பஸ்டரிஜயா காலத்தில் அங்கே இருக்கும் பொழுது உங்கள் இருவரும் எப்போ பார்க்கும் பொழுது ஒரு ஜோடியாக ஒருத்தருக்கு கவனித்து கொண்டு வந்த ஒரு ஜோடியாக ஒரு அருள் அடையாளமாக இருந்தீர்கள். உங்கள் இடையில் மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேர பிள்ளைகள், திருச்சபைக்கும் அங்கே பெஸ்ட் ஒரு ஆசீர்வாதமாக இருந்தீர்கள். இறைவன் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். So may God bless you all and watch over you all, especially with faith, hope and love in this year of hope. Blessing always and congratulations once again. Good day, beloved parishioners of St. Paul the Hermit, Bestarijaya, family members, on this special occasion, 50th wedding anniversary, Simon Susemin. Congratulations. I'm Reverend Terence Thomas, parish of Our Lady of Perpetual Help, Mantakap, Pahang. 50 years of marriage is a remarkable milestone. Today, all of us honor the love, faith and commitment that have shaped your journey together. Your marriage reflects the beauty, sanctity, sacrament of marriage, grounded in God's grace. Through the ups and downs, you have stayed true to your vows that you made 50 years ago, providing inspiration to family and the whole community. I pray that the Lord continues to bless you, your union with health, joy and peace. May your love deepen with each year, becoming a light for others to witness God's faithfulness to all of us. Thank you for your dedication to this parish of St. Paul the Hermit, for being a living witness to Christ's love for all of us. Your faith and commitment are a blessing. Congratulations once again, Susie Mary and Mr. Simon. May God bless you on this special day, your 50th wedding anniversary. Wonderful. Let us, in this special moment, ask for God's blessings in a simple, short prayer. Loving Father, bless Mr. and Mrs. Simon Susie Mary, filling their hearts with your love and peace. Bless their family, guide them always. Through Christ our Lord. Amen. Greetings to all of you. As you can remember, many years ago I was in Bestarijaya. I was assistant priest for some years, and after that I became the parish priest in Bestarijaya. So I want to thank all of you for allowing me to speak and greet my friend Simon. And I know that today is celebrating his anniversary, wedding anniversary, 50th year anniversary. So I want to wish him and his wife, Simon and his wife, a wonderful blessing from God, and may they always be together for the rest of their lives. So as I've said earlier, Simon has always, when I was a parish priest, Simon has always been helping me in the liturgy, and he was a wonderful man who has contributed much in the liturgy, and also all his family members, his children, his wife. They have been very active in the church until today. So we want to pray for them. We want to ask God's blessing upon them. And may they always grow together as one family. May Almighty God bless you, Father, Son, Spirit. Amen. தோசரம் சித்தப்பா சின்னம்மா உங்கள் இருவருக்கும் 50வது ஆண்டு திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நானும் என் குடும்பத்தினரும் உங்கள் இன்று போல் என்றும் நீங்கள் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம். We love you. சோஸ்ரவா அம்மையா ஆண்டு 50ஆம் ஆண்டு திருமண வாழ்த்துக்கள் உங்களுக்கும் சினிமாவுக்கும். தொடர்ந்து இறைவனோட அருள் நீங்கள் சிறப்பாக வாழ என்னோட வாழ்த்துக்கள். உன்னுடைய கல்யாணம் பண்ணி 50 வருஷம் ஆகுது. அண்ணனுடைய வாழ்த்துக்கள். உன்னுடைய பிள்ளைங்க, மனைவி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். இது ஆண்டவரோட ஆசீர்வாதம். இயேசு உனக்கு எப்பயுமே துணையாக இருப்பார். அன்புள்ள அண்ணா அன்னைக்கும் திருமண வாழ்த்துக்கள். இப்போ இருக்கிற மாதிரி எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம். தங்களின் 50வது திருமண நாளை கொண்டாடும் மைத்துனர் சைமனுக்கும் தங்கை சூசமேரிக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களும். எல்லா வல்ல இறைவன் நீண்ட ஆயுளை தந்து
இன்று போல் என்றும் சந்தோஷம் நிலைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தோஸ்தரம் திருமதி சைமன் சூசமேரி அவர்களின் 50வது திருமண நாள் வாழ்த்துக்கள். ஹாய் அம்மா அப்பா, மே காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்கள் மீது ஆசீர் பொழிந்து காப்பாராக. அவருடைய திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிர செய்து அருள் பொழிவாராக. Have a blessed day. எங்கள் குடும்பத்தின் சார்பாக 50வது திருமண பொன்விழா நல்வாழ்த்துக்கள். God bless you அம்மா அப்பா. பாய். அப்பா அம்மா, உங்களுக்கு எங்களுடைய இனிய திருமண நல்வாழ்த்துக்கள். நீண்ட ஆயுளோடும் உடல் சுகத்தோடும் மகிழ்ச்சியுடன் நீங்கள் இருக்க வேண்டும் என்று எங்கள் குடும்ப சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். இறைவனிடம் உங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. 50 வருட திருமண நாளை கொண்டாடும் அக்கா மாமா இருவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் உங்கள் வாழ்வில் அன்பும் பாசம் மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைந்திருக்க எல்லாம் உள்ள இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். God bless you. சித்தப்பா சின்னம்மா உங்கள் இருவருக்கும் எங்களுடைய இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். உங்களுடைய 50வது ஆண்டு பொன்விழா சிறப்பாக நடைபெற எங்களுடைய வாழ்த்துக்கள். குடும்பத்தில் உள்ள அனைவரும் இணைந்து இந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். உங்களுடைய திருமணத்தை அன்று 50 ஆண்டு காலத்துக்கு முன்பு அம்மாவும் அப்பாவும் இருந்து உங்கள் திருமணத்தை நடத்தி வைத்திருந்தார்கள். அவர்கள் இன்று இல்லாத போதிலும் விண்ணகத்திலிருந்து அவர்களுடைய வாழ்த்து நிறைவாய் உங்கள் மீது பொழியட்டும். திருமண நாள் வாழ்த்துக்கள் சித்தப்பா. மகிழ்ச்சியாக வாழுங்கள். சாட்சி உங்கள் அன்பு அள்ளி வழங்கும் எங்களின் சுவாசம் இன்னும் நீடிக்கட்டும் நலமுடன் வாழ்ந்து இருவரையும் நாங்கள் வணங்குகிறோம், போற்றுகிறோம்.